Hi everyone, I hope you're all well. இந்த வீக்கெண்ட் ஒரு டெலிஷியஸான கேசரி வீட்டில் எப்படி செஞ்சு கொள்ளையிலும்ன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி பியூட்டிஃபுல்லான வெதர் வெளியில், ஸோ ஒரு சேஞ்சுக்கு வெளில கொண்டு போய் சமைப்போமே அப்படின்ட்டு I'm gonna cook outside. I really hope you guys enjoy watching this video. ஸோ இந்த கேசரி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டீப்பான தாச்சி மாதிரி தான் எடுத்திருக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நாங்கள் வச்சிருக்கிற நட்ஸ், ரெய்சின்ஸ் ரெண்டையும் நல்லா பொரிச்செடுக்க போகிறோம். ரெய்சின்ஸ் உங்களுக்கு சின்ன சின்ன அந்த பலூன் மாதிரி பொங்கி வரும். அண்ட் நட்ஸ் உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்த உடனே நீங்கள் இறக்கிடலும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய முதல்ல அதை போயிட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இதே தாச்சில் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் வச்சிருக்கிற ரவையை நல்லா வறுக்க போகிறேன். ரவையை வறுக்கக்குள்ள நீங்கள் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு நல்லா வறுங்க. அப்போ தான் அது நல்லா உங்களுக்கு வறுபடும், இல்லாட்டி உங்களுக்கு டக்குன்னு அது கருகிடும். ஸோ உங்களோட ரவை நல்லா வறுபட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 டிப்ஸ். ஃபர்ஸ்ட், அதோட கலர் உங்களுக்கு நல்லா மாறிக்கொண்டு வரும். ரெண்டாவது, உங்களுக்கு அதில் வாசத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அண்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் போனால், மூணாவது, கொஞ்சம் ரவை எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கரெக்ட் முறுக்குன்னு கடிபடக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ரவை பர்ஃபெக்டாக வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ வரையிலுமா ரவையை வறுத்துட்டு சுடுதண்ணி 2.5 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். அண்ட் இது சேர்த்தது அப்புறம் உங்களுக்கு ரவையில் கொஞ்சம் மங்களங்களை கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுடுங்க. அப்போ உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அண்ட் இதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு ஒரு 1 நிமிஷத்தில் இந்த ரவை நல்லா உறிஞ்சு எடுத்துடும். அண்ட் அதை எடுத்தது அப்புறம் நீங்கள் அதை மூடி ஒரு 2 நிமிஷம் இது வேகிறதுக்கு நீங்கள் வச்சுட்டா போதும். ரவை எதுக்கு வறுத்துட்டு கேசரி செய்கிறேன்டா, உங்களுக்கு அப்போ தான் அந்த ரவை முழுசாக அப்படியே வெந்து வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அது தண்ணியில் சேரக்குள்ள அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நீங்கள் வறுத்துட்டு செய்யக்குள்ள உங்களுக்கு அதில் அந்த ரவையோட டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லா இருக்கும், அப்படியே முழுசாக. பட் அட் த சேம் டைம் அது உங்களுக்கு குக்காகும். பட் ஒன்றோடு சேராமல் அந்த உங்களுக்கு டெக்ஸ்சர் உங்களுக்கு சாப்பிடக்குள்ள ஃபீல் பண்ணிடும். ஸோ பார்த்த மாதிரி அது நல்லா தண்ணியெல்லாம் போனதும் இதை மூடிட்டு அண்ட் இதை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வச்சா போதும், உங்களுக்கு குயிக்காக அது வெந்து வந்துடும். அண்ட் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது குழஞ்ச மாதிரி இருந்ததுக்கு நீங்கள் கடைசியில் நெய்யெல்லாம் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு நல்லா அது பிரிஞ்சு வரும். ரவை இந்த மாதிரி நல்லா வெந்தது அப்புறம் நாங்கள் இப்போ இதில் சீனி சேர்க்க போகிறோம். சீனி வந்து உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ 1 கப் ரவைக்கு நான் 2 கப் அளவு சீனி எடுத்திருக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் குறைவாக வேணுமெண்டா நீங்கள் ஒரு 1.5 கப்போ அப்படி இல்லாட்டி அதை விட குறைய உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணுமெண்டா ஒரு 2லேருந்து 2.25 கப் அளவு உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 2 கப் தான் எடுத்திருக்கிறேன். பட் இப்போ 1.5 கப் அளவு சீனி தான் நான் சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன் கடைசியாக சேர்க்குறதுக்கு. அதே இதுக்குண்டா இந்த கேசரி செஞ்சு கொஞ்சம் நேரத்தில் அது ஆறக்குள்ள உங்களுக்கு அது கொஞ்சம் ஹார்டாக தொடங்கும். அதே நீங்கள் சீனியை கடைசியாக சேர்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து அதில் டெக்ஸ்சர், அந்த ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும் அது ஆறுனாலும். ஸோ அதனால தான். அண்ட் இந்த மாதிரி சீனி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அது கெட்டியாக தொடங்கினா அது ஸ்டியர் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் நான் ஃபுட் கலரிங் சேர்க்க போகிறேன். ஃபுட் கலரிங் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃபுட் கலரிங் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஃபுட் கலரிங் எதுக்கு சேர்க்குறேன்டா, கண் பார்த்துட்டு தானே வாய் சாப்பிட்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் இந்த ஃபுட் கலரிங் எடுத்திருக்கிறேன். ஏன்னா வெள்ளை கலர் கேசரி வச்சா அவ்வளோ அப்டைசிங்காக இருக்காது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் செஞ்சுட்டு அதை சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லைண்டா எவ்வளோ கவலையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபுட் கலரிங் சேர்த்துக்கொள்கிறது இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் இடித்து சேர்க்குறேன். அண்ட் இது சூடாக இருக்கக்குள்ளேயே நான் எடுத்து வச்ச அந்த 1/2 கப் அளவு சீனி அதையும் சேர்த்து இதை நல்லா கிண்டி விட போகிறேன்.
ஸோ இப்போ சீனி கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் நாங்கள் பொரிச்சு வச்ச அந்த நட்ஸ் raisins ரெண்டையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் மேலால் சேர்த்து அந்த நெய் எல்லா இடத்துலையும் பட்டுறதுக்கு அதை அப்படியே விடாமல் கிண்டிக்கொண்டே இருங்க. ஸ்ரீலங்காவில் இந்த தொதலெல்லாம் செய்யக்குள்ள எப்படி ஒரு டெக்ஸ்சர் வரும், அந்த பேனில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து அந்த ஒன்றுக்கு வர மாதிரி இது வர தொடங்கிடுச்சுண்டா உங்களோட பர்ஃபெக்டான கேசரி ரெடி. அண்ட் இதே கேசரி இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கேசரி எப்படி ஆக்குறேன்டா அதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் கொஞ்சம் விட்டுட்டிங்கடா அதுதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கேசரி. இந்த பர்ஃபெக்டான கேசரியோட டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஐ நோ பார்த்தாலே அப்படியே வாயெல்லாம் ஊறுற மாதிரி இருக்கும். ஐம் ரியலி சாரி எவ்ரிஒன். இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப், ஒரு சின்ன பவுலோ அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கப்போ இல்லாட்டி மோல்டோ நீங்கள் எதில் போட்டு அந்த ஷேப்பில் உங்களுக்கு சர்வ் பண்ணணுமெண்டா அதை கொஞ்சம் நனைச்சிட்டு தென் இந்த கேசரியை ஃபில் பண்ணி நீங்கள் இப்படி தலைக்கீழே உங்களுக்கு கவுத்திங்கண்டா அது உங்களுக்கு ஈஸியாக கலண்டு வரும். ஸோ அவ்வளவுதான் எங்களோட பர்ஃபெக்டான கேசரி இப்போ ரெடி. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு கேதரிங்கோ நிறைய பேருக்கு ஒரே டைமில் அதுவும் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட் அப்படின்டா என்னை பொறுத்த வரைக்கும் கேசரி ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லுவேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்ச அளவுக்கு ஒரு 15 பேருக்கு மேலே சாப்பிடலாம். அண்ட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எவ்வளோ போர்ஷன்ஸ் வைக்கிறீங்கன்ட்டு. பட் ஒரு டீசன்ட் போர்ஷனுக்கு 15-20 பேர் சாப்பிடலாம். I really hope you guys enjoyed watching. Thank you really so much for always being super supportive. I'll catch you all next time. Until then, bye from Navina. Take care everyone.